Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 96 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. 24,932 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 81,680 பாயிண்ட்ஸில் இருக்குது. 324 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 405 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 51,811 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 106 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. 40,713 பாயிண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிஸ்டட் மார்க்கெட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடேஷன் $5.5 ட்ரில்லியன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வருஷம் பிகினிங்ல அது $4.2 ட்ரில்லியன் இருந்தது. இப்போ $5.5 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 22.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டிசஸும் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்க. சென்செக்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே பிஎஸ்சி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டிசஸ் வந்து 30% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோர் அட் பழைய கவர்மெண்ட் புதுசாக வந்தது ஒரு ரீசன், ப்ளஸ் வந்து குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் லுக் என்விரான்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, பாசிட்டிவ் பட்ஜெட், இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோர் அட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடேஷன் $5.5 ட்ரில்லியன் இன்னக்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அப்டேட் வந்து நான் 2-3 வீடியோக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே ரேலி இருந்துச்சு. 412 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி என்டிபிசி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் என்டிபிசியில். ஸோ என்டிபிசி 5% மேலே போகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் வந்து டார்கெட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 12 மந்த் டார்கெட் பிரைஸ் அவங்க ஒரு $445 கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை $485 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு என்டிபிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலியாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் $412 வரைக்கும் போச்சு. மோரோர் அட் அவங்க $408 தாண்டும் போதே $4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிடேஷன் வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருந்தாங்க. 4 ட்ரில்லியன்னா 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷனை ரீச் பண்ணியிருந்தாங்க என்டிபிசி. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் என்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் குறிப்பாட்டு பிபிசிஎல் 5% மேலே ரேலியாக இருந்துச்சு. $359 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஐஓசிஎல் வந்து நான் ரீசெண்டாக கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் 2% மேலே பாசிட்டிவ்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. $183 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. $185 வரைக்கும் போச்சு ஐஓசிஎல். நெக்ஸ்ட் ஹெச்பிசிஎல் நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 90% வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருந்துச்சு. இயர் ஆன் இயர் பேஸில் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 76% கிட்ட ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு. ஸோ மோரோர் அட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலும் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லாவே ரேலி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5% அவங்களும் ஏற்றிருக்காங்க. $401 வரைக்கும் போச்சு ஹெச்பிசிஎலோட ஷேர் ப்ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூபிஎஸ் தான் காரணம். அவங்க வந்து 2 நாளுக்கு முன்னாடி இந்த ஷேரில் 20% வரைக்கும் மேலே போகிற ஒரு பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஷேருக்குமே பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. டார்கெட் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த ஷேர் எல்லாமே மேலே போயிருக்கு. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 2% மேலே ஷேர் பிரைஸ் ரேலியாக இருந்துச்சு. ₹76.23 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரல் அட் மோட்டிலால் ஓசால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. $83 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மோட்டிலால் ஓசால். இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து $76.23 வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் ஒரு $75 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரல் அட் இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். ஆல்ரெடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறவங்க கீழே இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி லிமிடெட் மர்ஜர் குறித்தான டீடைல்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5% மேலே ரேலியாக இருக்குது. $1179 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ். 1000 கீழே வரும்போது நம்ம 1-2 கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டாடா மோட்டார்ஸில். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 கலண்டர் இயரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க 51% ரேலியாக இருக்குது டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ். மோரோர் அட் 5th ஸ்ட்ரைட் ரே பார்த்தீங்கன்னா அதாவது 5 நாள் தொடர்ச்சியாட்ட அவங்க மேலே போயிருக்காங்க. மோரோர் அட் இதுக்கு எல்லாமே காரணம் நொமுரா தான் ஒரு பைக்கால் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா கர்வோட ஃபியூச்சரை வந்து அதாவது அதோட அப்டேட்ஸ் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க மோரோர் அட். இதெல்லாமே பாசிட்டிவ் அப்டேட் ஆட்டு வச்சு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 280 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ஃபிளாட்டாக இருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் ஒரு 283 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 313 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 494.4 கோடியா இருக்கு. மார்ஜின் வந்து 90 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 11.5% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 10.6% இருக்கு. கிராஸ் மார்ஜின் இந்த குவார்டர்ல 240 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோர் அட் இது சொல்றது ரா மெட்டீரியல்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து லோவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் இன்னொரு அப்டேட்டாக இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் செல் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 மார்ச்சில் வந்து அது கம்ப்ளீட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் அமைக்கிற அந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் ஆட்ட அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் அது வந்து பார்க்கும்போது 12 GW ஹவர்ஸ் ப்ராஜெக்ட். அதை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 6 GW ஹவர்ஸும் இன்னொரு ஃபேஸில் வந்து 6 GW ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் ஆட்ட அவங்க கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 மார்ச்சில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. 2671 கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சஸ்டைனபிலிட்டி சம்மந்தமாட்டு. அதாவது லித்தியம் அயான் செல் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி லெட் அலாய்ஸ் ஆட்டு ரீசைக்கிள் பண்ணுறோம் அந்த பிளானும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செக்டாரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 20% வந்து ரினோவபிள் சோர்சஸ்லேருந்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 2030 அதோட டார்கெட்டை வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஓவரால் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% மேலே அடிச்சிருக்காங்க. மோரோவர் 530 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் இல்லை. இன்னைக்கு அது ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணதை விட குறைவாக தான் ப்ராஃபிட் வந்துருக்கு. அதை பேஸ் பண்ணி அடிச்சுப்பாங்களா இருக்கும். மோரோவர் இது பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இன்னைக்கு ஸ்டாக் வந்து ஒரு ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருந்துச்சு. 356 வரைக்கும் போனது 350 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரோவர் நேற்று இந்த ஸ்டாக்ல நிறைய அப்டேட் வந்துருந்துச்சு. எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒரு 40,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இன்டர் கனெக்ஷன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்தில் மட்டுமே ஒரு 18,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. 356 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1262 கோடி பண்ணியிருக்காங்க. 26% growth காமிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7333 கோடியாக இருக்குது. 28.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் சேல்ஸ் வால்யூம் 28.1% growth காமிச்சிருக்கு. 401.6 மில்லியன் கேசஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 313.5 மில்லியன் கேசஸாக இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் 401.6 மில்லியன் கேசஸில் பெவாக்கோ வந்து 28 மில்லியன் கேசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜிம்பாப்வே போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்தியன் சேல்ஸ் வால்யூம் growth பார்க்கும்போது 28.9% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது வந்து பெப்சிகோட அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான் அந்த வருண் பிவரேஜஸ். எபிட்டா 31.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 74 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27.7% இருக்கு. இவங்க ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2:5 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட் ₹1.25 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோரோவர் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வந்தோடனே இது உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து விடுவிப்பாங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட், ஸ்பிளிட், டிவிடெண்ட். நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க 400 கோடி வேல்யூ உள்ள என்பிஏ பார்த்தீங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து விற்க போகிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் கொடுத்த அப்டேட். இவங்களோட என்பிஏ வந்து 464 கோடி வேல்யூ உள்ள என்பிஏ வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட விற்க போகிறாங்க. இது வந்து இந்தியன் பேங்க் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் எல்என்டியில் வந்து அப்டேட்டு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் வந்து பிஎஸ் டெக்னாலஜி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து ரயில்வேஸில் வந்து ஸ்டிமுலேஷன் மொபிலிட்டி டெக்னாலஜிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான். இந்தியா ப்ளஸ் வந்து ஓவர்சீஸ் பிஸ்னஸில் சேஃப்டி ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக தான் அந்த 2 டெக்னாலஜி கம்பெனியுமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது எல்என்டி டெக்னாலஜிஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட். அவங்களோட சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி டாடா டீ ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதில் பார்த்தீங்கன்னா 557 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. $875 மில்லியன் இந்தியன் மதிப்பில் 7324.41 கோடி ஆட்டிருக்கு. 557 கோடி ஈக்விட்டி ஷேர் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. மே 29 இதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அக்யூசிஷன் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இது வந்து டாடா ஸ்டீலோட சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி ஹோலி ஓன் சப்சிடரியா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ $0.157 அந்த ரேஞ்சில் வச்சு தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 7324 கோடி வேல்யூ உள்ள டீலு இது டாடா ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. இது டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஞ்சாப் ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ பஞ்சாப் ஹவுசிங் ஃபினான்ஸில் கேர்லைல் குரூப் வந்து நேற்று வந்து பிளாக் டீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நேற்று சொன்னது 6 தான் பிளாக் டீல் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 12.8% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் 6.4%லேருந்து இப்போ 12.8% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2511 கோடிக்கு
பிளாக் டீல் நடந்திருக்கு. ஆனால் அவங்க நேற்று சொன்னது 1256 கோடி. மோரோர் அட் ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 755 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோசிங்ல வந்து 5% டிஸ்கவுண்ட்ல. இது வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.